அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மிக வலுவாக 4 ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்திருக்கிறார். அதே சமயம் பாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் திரும்பி ராகுவுடன் இணைந்து விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படாத வகையில் ராசியின் அதிபதியான சனி பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த வேளையில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக களைந்து இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக 7.5 சனி காலகட்டம் என்றாலும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் குடம் குடமாய் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் உரிய முக்கியத்துவமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகிறது. 7.5 சனியாக இருந்தாலும் என்பதை நிச்சயமாக சனியும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகுவும் உறுதிப்படுத்துகின்றன. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை முற்றிலுமாக தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி விடுகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றத்தை கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை அஷ்டமத்தில் மறையக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இருந்தாலும் அலைச்சல், சிரமம் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் கலைத்துறை, அரசியல் துறை, வியாபாரம், அரசியல் மற்றும் விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை என எந்த துறையாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்று அவசரம் காட்டக்கூடிய நிகழ்வுகளில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இது போன்ற விஷயங்களில் மட்டும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தெறிந்து முழுமையாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக மங்களக்காரகன் அஷ்டமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான்
பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வலம் வருகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 9, 11 மற்றும் ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது. ராசிக்கு குருவின் சுப பார்வை கிடைப்பது கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியையும் வலுவாக பார்ப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையில குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பல நிகழ்வுகள் உறுதியாகவே இந்த வேளையில் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்க முடியும். இந்த தருணத்தில் தரக்குறைவாக இருந்த பல சங்கடம் நிறைந்த பணிகளை மாற்றி அமைப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல், சிரமம் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் அதை வலு சேர்க்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க சுக்கிரன். எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நியாயமற்ற போட்டிகள் விலகும். உங்களுடைய உரிய திறமைக்கு அங்கீகாரமும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் மற்றும் கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். இந்த வேளையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய நபரின் ஒருவரின் அறிமுகத்தால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நிறைந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு. அதிர்ஷ்டவசமான வாய்ப்பை சுகஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். குரு சுக்கிரன் 2 கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வாரத்திற்கு பிறகு சுக்கிரன் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு தங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சூரியனும் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை உண்டு. அலைச்சல் சிரமம் விலகுவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வித்யாகாரகரான புதனும் யோகஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உணர்ச்சி வசப்படாமல் பக்குவமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. சந்திரனும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் வெற்றிகரமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.